ஹலோ வணக்கம். எல்லாம் என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கி கேளானும் காலிஃப்ளவரும் ஒரே மாதிரி வறுக்கலாம். சேமாக அதே அளவு அதே மாதிரி போட்டு காளான் தனியாக காலிஃப்ளவர் தனியாக வறுக்கலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ரைஸு பாஸ்மதி இது போட்டு அதிலேயே கிளறி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரில் கடைசியாக எக்கு போட்டு வறுத்தெடுத்தாலும் அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுதான் மத்தியானம். உங்கள் வீட்டில் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கேரளான்னு காலிஃப்ளவருங்க சூப்பராக இருக்குது. நான் இது மிக்சியில் ஒரு ஜார் இருக்குது, அதில் அரைச்சிட்டேன். இது நல்லா வணக்கறதுக்கு ஈஸியாக சீக்கிரம் பிகினர்ஸ் கூட இது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் என்னென்னா வெங்காயம் தனியாக, பெரிய வெங்காயம், தக்காளி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதில் தனித்தனியாக பச்சை மிளகாய் எல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வணக்கி விட்டு சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். கடைசியாக குடமிளகாய் ரெண்டுக்குமே போட்டு இறக்குனா அது ஒரு மணமாக நல்லாயிருக்குங்க. குடமிளகாய் சத்தும் கூட, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பூண்டு குடமிளகாயில் அப்புறம் கருவேப்பந்தழை கொத்தமல்லி தழை போட்டுங்க இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். யார் யாருக்கு இது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கேளான்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பேஞ்சு ரைஸில் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்திக்கிங்க. அப்புறம் தோசைக்கு உள்ளே வச்சு கூட ரோஸ்ட்டு உள்ளே வச்சு சுடலாம். பிகினர்ஸு யார் வேணாலும் இது பண்ணலாம் ஈஸியாக. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஹோட்டல்லையே போய் வாங்கி சாப்பிடணுங்கிறது இல்லை. சரிங்க, பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க சாப்பிட்லாம். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். சனிக்கிழமையிலேருந்து லைவ் வரும். எல்லோரும் பாருங்கள். பாய்.